ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 1/2 டம்ளர் பச்சரிசி சேர்த்து நல்லா கருகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதே போல் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நல்லா வாஷ் பண்ண தேங்காய் சிரட்டை எடுத்து அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலாசின தண்ணியே எடுத்து அந்த பொடியில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுக்கோங்க. இல்லைனா கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் வச்சாலும் பரவாயில்ல. இது அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆயிரும். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது வீட்டில் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு வைக்கக்கூடிய பாரம்பரியமான பொட்டி. இது பாரம்பரியமாக குழந்தைங்களுக்கு நெத்தியில் வைக்கக்கூடிய வீட்டிலேயே செய்யக்கூடிய வேங்கை பொட்டு. நம்ம செஞ்சுருக்கிற பொட்டு பாருங்கள், பல வருஷத்துக்கு வரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் க்ரீமாட்டை செஞ்சு பொட்டாட்டை வச்சு விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆயிரும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அதிகமாக திருஷ்டியால் அவதிப்படுறவங்க நெத்தியில் குங்குமம் விபூதி மாதிரி இந்த பொட்டியை நீங்கள் வச்சிடலாம். ரொம்ப நல்லது. தேங்க்யூ.